திமுக வந்து மதிமுகவுக்கு ஃபஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. எந்தெந்த தொகுதிகள்ங்கிற மாரி ஒரு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. பட் அடுத்தடுத்து இன்னைக்கு தொடர்ந்து நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். பேச்சுவார்த்தை நடக்குது. பட் என்னை பொறுத்தவரை வந்து திமுக லிஸ்ட் அப்படிங்கிறது முடிவு பண்ணது 28ஆம் தேதி முடிவு பண்ணியிருக்காங்க. திமுக வந்து வேட்பாளர் பட்டியலை 28ஆம் தேதி வெளியிட முடிவு செஞ்சிருக்கு. அப்படி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே ஃபைனல் பண்ணியிருப்பாங்க. நீங்க அதிமுக, பாஜக கூட்டணி மாரி இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 28ஆம் தேதி எல்லாம் ஃபைனல் பண்ணி தெளிவா திமுக வெளியிட்டுரும். எப்படின்னா, திமுக எந்தெந்த தொகுதிகளில் போட்டி, அதுக்கு அடுத்தது விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், அதுக்கப்புறம் மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படின்னு வரிசையாக தெளிவாக வெளியிட்டுருவாங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் இவங்களுக்கு அவங்களுக்குங்கிற மாதிரி இல்லாமல் தெளிவாக பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். இன்றைக்கி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஒரு நாள் இருக்குது. சனிக்கிழமை கண்டிப்பாக திமுக பட்டியல் முழுமையாக வந்துடும். ஏன்னா வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி ஆரம்பிக்குது, திங்கக்கிழமை. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கேண்டிடேட்ஸ் எல்லாமே லிஸ்ட்டு ஃபைனல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அதனால் ஏற்கனவே பேசி முடிக்கும் போதே கிட்டத்தட்ட ஐயுஎம்எல்லுக்கெல்லாம் ஏற்கனவே பேசி முடிச்சுட்டாங்க. திமுக தரப்பில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு, மாமக, மனிதநேய மக்கள் கட்சி அவங்களுக்கெல்லாம் ஏற்கனவே எந்தெந்த தொகுதிகள்னு ஒரு ஃபைனல் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு சில தொகுதிகள் தான் பிரச்சனையாக இருக்கும். காங்கிரஸாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், தேமுதிக எல்லாமே ஒரு சில தொகுதிகள் தான் பிரச்சனையாக இருக்கும். பட் அதையும் ஃபைனல் பண்ணிவிடுவாங்க. இன்னும் ஒரு நாள் இருக்குது. பண்ணிவிட்டு சனிக்கிழமை காலையில் வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க தகவல்.